நேற்று நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய 2 கிளவுஸ்களையுமே தூக்கி வீசிய நம்ம எம்எஸ் தோனி உடனே அங்க ஓடி வந்த ஹர்திக் பாண்டியா தோனி அவருக்காக செஞ்ச செய்கை பார்க்குற எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. அந்த வகையில் நேற்று நம்ம எம்எஸ் தோனி ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட டாஸ் இழந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நாங்க பந்து வீசிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா இதை பத்தி பேச வந்திருந்த நம்ம எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் டாஸ் நான் ஜெயிக்கணும், இந்த ஆட்டத்தில் நாங்க ஃபர்ஸ்ட் பந்து வீசணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன், ஆனா இது எனக்கு ஏமாற்றமாக இருக்கு அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட டாஸ் இழந்ததை பத்தி பேசியிருந்தாரு. அதே போல இந்த ஆட்டத்தில் கண்டிப்பா சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட விளையாண்டிருந்தோம். 9 விக்கெட் அப்படிங்கிற ரொம்ப பெரிய மோசமான படுதோல்வியை நம்ம சிஎஸ்கே அடைஞ்சிருந்தாங்க. இதுவும் தோனி அவருடைய கேப்டன்சியில நம்ம சிஎஸ்கே அணிக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு மோசமான தோல்வி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போற எல்லா ஆட்டத்திலுமே ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப். அதே போல இந்த ஆட்டத்தில் மோசமான படுதோல்வி, இது எல்லாமே தோனி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரக்தியை நேற்றைய ஆட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏற்படுத்தியிருக்கு. அதனாலேயே கரெக்டா டக் அவுட் அது கிட்ட வர்றப்ப தோனி அவருடைய தன்னுடைய 2 கிளவுஸ்களையும் டக் அவுட்டை நோக்கி தூக்கி வீசிட்டு நேரடியா ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி தோனி அவர்கள் போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்பதான் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை பேசி முடிக்க இருந்தார். தோனி அவர்கள் செஞ்ச இந்த செய்கையை பார்த்த ஹர்திக் பாண்டியா அவருடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை அப்படியே பாதிலே விட்டுட்டு தோனி அவர்கள்கிட்ட ஓடி வந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்தது மட்டும் இல்லாமல் அந்த 2 கிளவுஸ்களையும் எடுத்து மீண்டும் தோனி அவர் கையிலேயே ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்காரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் தோனி அவர்களுடைய 2 ஷோல்டர்களையும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தோனி அவருக்கு ஒரு பக்கபலமாகவும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அவருக்கு ஆறுதல் படுத்தும் விதமாக ஹர்திக் பாண்டியா அவர் செயல்பட்டிருந்தாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஹர்திக் பாண்டியா பல வாட்டி இந்தியன் டீம்ல இடம் பிடிக்க முடியாம அவர் மோசமான பர்ஃபார்மன்ஸால தூக்கி வீசப்பட்டிருந்தாங்க. அப்ப எல்லா நேரத்திலுமே ஹர்திக் பாண்டியா அவருக்கு துணையா தோனி அவர்கள் இருந்தாரு. இப்ப ஏறக்குறைய நம்ம எம்எஸ் தோனி அவர்களும் அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காரு. சுத்தி இருக்கிற டீம் சரியில்லை, யாருடைய பங்களிப்பும் சரியில்லை, ஒத்த ஆளா நின்று டீமை ஜெயிக்க வைக்க முடியலையே. இந்த ஆண்டின் ஐபிஎல் விட்டு ஏறக்குறைய வெளியேற நிலைமை தான் நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை சிஎஸ்கே அணிக்கு வரும் அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு சிஎஸ்கே அணி தள்ளி இருக்கிறத விரக்தியோட தோனி அவர்கள் வெளிப்படுத்த அதை பார்த்த ஹர்திக் பாண்டியா ஓடி வந்து கிளவுஸையும் எடுத்து தோனி அவர்கிட்ட கொடுத்து அவர் 2 ஷோல்டர்களையுமே பிடிச்சி தோனி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் துணியாகவும் நின்று ஹர்திக் பாண்டியா ஒரு சில நிமிடங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த வீடியோ போட்டோ புகைப்படங்கள் எல்லாமே வைரல் ஆகிக்கிட்டு வருது. அந்த வகையில் நம்ம தோனி அவரை விட்டு கொடுக்காம ஹர்திக் பாண்டியா அவருடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனையுமே கேன்சல் பண்ணிட்டு தோனிக்காக அவர் ஓடி வந்த இந்த சம்பவம் இந்த செயலை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.